லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா என் மேல கோவப்பட்டது, என்ன திட்டினது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். ராஜா கூட உன்கிட்ட ஸ்வேதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையா வானதி? வானதி அக்கான்னு உன்னையும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான் அவன். அப்படிப்பட்டவன் இந்த விஷயத்தை மட்டும் ஏன் மறைச்சான்? பாஸ்ட் ஸ்வேதா, எனக்கு அம்மா மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களா நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கே இருப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. ஸ்வேதா, அப்படிலாம் பேசாத. அம்மா ஒன்னும் நம்மள வீட்டை விட்டு வெளியில போ சொல்லலையே. வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவுட் ஹவுஸ்ல போய் இருங்கன்னு தானே சொன்னாங்க. அம்மாவை சரியா புரிஞ்சு வச்சிருக்க வானதி. கெஸ்ட் ஹவுஸோட சாவி எங்க இருக்கு? அது இங்கதாங்க இருக்கு. ராஜா வந்து தர. வானதி, நீயே கதவை தர. அவங்களுக்கு நீதானே கல்யாணம் பண்ணி வச்ச. அவங்க நிம்மதியா இருக்கணும்னா நீயே போய் கதவை தர. ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே இல்லை. அம்மா இடிச்சுட்டு புதுசா கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில நாமளே இங்க வர வேண்டியதா ஆயிடுச்சு வானதி. நீங்கெல்லாம் ஓரமா நில்லுங்க, நான் வீட்டை கூட்டி பெருக்கி சரி பண்ணிடுறேன். வானதி, என்னங்க நீங்க எதுக்குங்க உள்ள வந்தீங்க? உனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு தான். ஏங்க, உங்களுக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போங்க. இல்ல வானதி, இப்படி இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் ஏதாவது சின்ன வேலையை நான் சொல்றத கேளுங்களேன், வெளிய போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேங்க. டேடி, நீ என்ன பண்ண போற? அக்கா, என்னடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, போ. இல்லக்கா, நானும் கூட சேர்ந்து க்ளீன் பண்றேன். ஒன்னும் வேண்டாம், கொஞ்ச நேரத்திலேயே நானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவேன், நீ போ. இல்லக்கா, நானும். எனக்கு ஏதாவது வேணும்னா நானே உன்னை கூப்பிடுறேன், நீ போ. சரிக்கா. சம்பந்தியம்மா, நீங்க எப்பவும் கம்பீரமா இருப்பீங்க, இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களே, பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த வானதி இப்படி ஒரு இடி உங்க தலையில இறக்கிட்டு போயிட்டாளேங்க. இப்ப நீங்க செஞ்சதுதாமா சரி.
இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் அவங்களுக்கு இந்த தண்டனை தேவைதாமா? வானத்துக்கே கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையாமா? நம்ம குடும்பமே தலை குனிகிற மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டு எவ்வளவு தைரியமா அவன் வந்து நிக்கிறா பாத்தீங்களா? அவதான் எதுவும் யோசிக்காம செஞ்சுட்டானா கார்த்திக் அத்தானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி எல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா? இதுக்கு தாங்க நான் ஆரம்பத்துல இருந்தே அந்த ராஜப்பையில நம்பாதீங்க, வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு நான் சொல்லும்போது ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைச்சு யாருமே என் பேச்ச கேட்கலீங்களே. தீபாவளி அன்னைக்கு அவன் நம்மளோட சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தப்போ எந்திரிக்க சொன்னதுக்கு தான் கார்த்திக் அத்தான் அவ்வளோ கோவப்பட்டு என் புருஷனோட சண்டைக்கு வந்தாரு. அன்னி விஷயத்துல கார்த்தி இவ்ளோ சப்போர்ட் பண்றானா, அப்ப அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, சும்மாரா. அவர் சொல்றது கரெக்ட் தானே மாமா? இதெல்லாம் தெரியாமையா பெரியத்தா ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி என் புருஷன் கூட சண்டைக்கு வந்தாரு? ராஜா, அவங்க எல்லாரும் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாதான் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சிருக்காங்க. நாம தான் எதுவும் தெரியாம எல்லாரையும் நம்பி மோசம் போயிருக்கோம். தப்புதான். எல்லாரையும் நான் நம்பினது தப்புதான். என் பொண்ணு மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்ல கூட முடியாத அளவுக்கு அப்படி என்ன நான் குறை வச்சுட்டேன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி எல்லாமோ நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ராஜி அழாதம்மா. அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால எவ்வளவு நடந்தும் அவங்க நம்ம கிட்ட பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. அவங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த விஷயத்த அவ்வளவு சாதாரணமா விட்டுருக்க மாட்டாங்க. என் பொண்ணை விட நான் அதிகமா நம்பினது வானதியதான். ஆனா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி அவளால இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியலங்க. என் புள்ளையாச்சும் என் மனச புரிஞ்சு நடந்துப்பான்னு பார்த்தா, ஆனா அவ என்னை விட அவதான் முக்கியம்னு போயிட்டான். இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனவங்களுக்கு இனி எப்பவும் இந்த குடும்பத்துல இடம் கிடையாது. அவங்களுக்கும் நமக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட முடிவு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குப்பமேடு மாதிரி இருந்த இடமா இது? இது அவுட் ஹவுஸ் இல்லைங்க, இனி நாம இருக்க போற வீடு. வானதி, ஆ ஆ. ராஜா, அக்கா இந்த காஃபி எடுத்துக்கோ. ஸ்வேதா, இந்த காஃபி எடுத்துக்கோ. தடா. ராஜா, உனக்கு. வேண்டாக்கா. ஸ்வேதா, உனக்கு. ஸ்வேதா, சாப்பிடு. எங்க பழம்லாம் வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே, வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஏங்க, முதல்ல சாப்பிட முடிங்க. நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரலாம். சரி. எங்க காஃபி அப்படியே இருக்கு. இப்படி வெறும் வயித்தோட இருக்காதீங்க, கொஞ்சம் காஃபியாவது குடிங்க. ராஜா, அக்கா, என்னாச்சு? இவங்க காஃபி குடிக்கலக்கா. ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா இப்படி பண்ற? தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்கோ. இங்க யாருமே சந்தோஷமா இல்ல, ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கணும். இல்லனா ஒவ்வொருத்தரும் எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அழணும். உன் அண்ணன் நான் நல்லதுக்கு தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்றத நம்புறாருன்னா அது எனக்கு கிடைச்ச கொடுப்பன்னு நான் செஞ்ச புண்ணியம். அதே போல அம்மா என்ன புரிஞ்சுக்காதது நான் பண்ண பாவம். அதுக்கு பரிகாரம் தான் இந்த வாழ்க்கை. உன்னையும் சரி உங்க அண்ணனையும் சரி பத்திரமா பாத்துக்க வேண்டிய கடமைய
அம்மா தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ஸ்வேதா. ராஜா, நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல போய் இருங்க. ஐயோ அக்கா, நான் சொல்றதை கேளு ராஜா. இன்னைக்குதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தா அவருக்கு சந்தேகம் வரும்ல. என்னங்க, ம் நீங்க குளிக்கலையா? முகத்தை மட்டும் கழுவிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க? அது வீட்டில் ஹீட்டர் இருக்கும். எப்பவும் ஹாட் வாட்டர்ல தான் குளிப்பேன். ஐயோ, என்னங்க நீங்க சொல்லியிருந்தா வெந்நீர் போட்டிருப்பேன்ல. நீ எவ்வளவு வேலை தான் செய்வ வானதி. எப்பவும் நீ அவளை டிராப் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருவ. இன்னைக்கே இவ்ளோ லேட்டு? என்னங்க, சாமி விளக்க அணைச்சிட்டு வந்துடுறேன். ஆ இந்த வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்குல்ல? ஆமா, நீங்க பக்கத்துல இருக்கும்போது. இல்ல, நீ இருக்கிறதுனால தான். மேடம் அல்லாதீங்க. வெளியில அண்ணனுக்கு கேட்டுற போகுது. உனக்கு தூக்கம் வரலையா? நீங்க தூங்குனாதான் நான் தூங்குவேன். ஏன்? அப்படிதான். ஒரு நாள்ல வாழ்க்கையை மாறி போயிடுச்சு வானதி. புது இடம், புது மனநிலை. ஏங்க, அம்மாவும் நம்மள மாதிரி தூங்காம தான் இருப்பாங்கல்ல?
அம்மாவை பார்க்கணுமா? பார்க்கணும். ஆனா எப்படி பார்க்க முடியும்?